கோதுமை மாவில் அடை செய்யலாம். அதுக்கு அவங்களுக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். கீரையை உருவி கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு காரம், அவங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். விருப்பப்பட்ட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி அதாவது இந்த பதத்துல மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்ப ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சு தட்டி இந்த மாதிரி தட்டி எண்ணெய் ஊற்றி 2 பேகம் வேக வச்சு எடுத்தா ரெடி. பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா. அவ்வளவுதான், கோதுமை மாவு அடை ரெடி. இதே மாதிரி கேழ்வரகு மாவும் போட்டு செய்யலாம். கோதுமை மாவு பதில் கேழ்வரகு போட்டு எல்லாத்தையும் செய்யலாம். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரெசிபியில அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.